ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் மனமொழிமை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெரியவங்கள்லேருந்து குட்டி பசங்க வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச ரோஸ் மில்க் எசன்ஸ். அதுவும் எந்த ஒரு கலரோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லாத இயற்கையான ரோஜா பூ வச்சு ரோஸ் மில்க் எசன்ஸ் வீட்டிலையே எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போல்லாம் பக்கத்து ஷாப்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் சிரப்ஸும் கிடைக்குது. இதை நாம் வாங்கி ஈஸியாக கொடுத்துடலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் ஸ்வீட்னஸும் எல்லாமே கெமிக்கலால் தயாரிக்கப்பட்டது அப்படிங்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் கொடுக்கும். குறிப்பாக பசங்களுக்கு இதை தரவே கூடாது, ஏன்னா அவ்வளோ கெட்டது அதில் இருக்குது. அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டிலையே ஈஸியாக இயற்கையான பொருட்களை வச்சு நம்ம தயாரிக்கலாம். மெயினாக நாம் யூஸ் பண்ணுறது இந்த சிரப்புக்கு இயற்கையான பன்னீர் ரோஜாவும், கலருக்காக பீட்ரூட்டும், ஸ்வீட்னருக்காக நம்ம கல்கண்டியும் சேர்த்துருக்கோம். ரோஸ் பெட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால டேமேஜ் ஆகக்கூடிய செல்ஸை ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு செல் டேமேஜை தடுக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணும். இதில் விட்டமின் சி இருக்குது. அதே மாதிரி இந்த பெட்டல்ஸ் நம்ம சாப்பிடும்போது நம்ம ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஸ்கின்னும் சாஃப்டான ஸ்கின்னும் நமக்கு கிடைக்கும். பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டாமினாவை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் நிறைய மினரல்ஸ் இதில் இருக்குது. அதோட இது நம்மளுடைய ஹை பிளட் ப்ரெஷர் லெவலை குறைச்சி நம்மளை எப்பயுமே ஹெல்த்தியாக வச்சுக்கும். இந்த கல்கண்டில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கல்கண்டு தான் நம்மளுடைய பாரம்பரிய முறையில் சித்தாவுக்கும் சரி ஆயுர்வேதாவில் செய்கிற நிறைய மருத்துவங்களுக்கு இதை தான் பயன்படுத்துவாங்க. ஏன்னா இதில் நிறைய கபம் சார்ந்த விஷயங்களை போக்குறதுக்கான மருத்துவ குணங்கள் இருக்குது. ஸோ சளியை நீக்கிறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. அப்படிங்கிறதுனால இந்த கல்கண்டை தான் நம்ம இந்த சிரப் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அந்த ரோஸ் மில்க் எசன்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் இப்போ 20 ரோஜா பூ எடுத்திருக்கேன். இதில் இப்போது காம்பையும் இதில் இருக்கிற மகரந்தத்தையும் இதில் சேர்க்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால இதை எடுத்துகிட்டு வெறும் பெட்டல்ஸை மட்டும் நாம் எடுத்து வச்சுக்கலாம். இதில் மருந்துகள் அவங்க அடிச்சிருக்கலாம். அப்படிங்கிறதுனால அதை நீக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு அதில் நாம் உப்பையும் மஞ்சளையும் பயன்படுத்தி இந்த ரோஜாப்பூ இதில் நல்லா வாஷ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மருந்துகள் தாக்கத்திலேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம். உங்களுக்கு ஆர்கானிக் ரோசஸ் கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்துங்க. சின்ன பீஸ் பீட்ரூட் எடுத்து அதை நான் இந்த மாதிரி துருவி கொஞ்சம் வெயிலில் காய போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பீட்ரூட்டுடைய வாசனை ரொம்ப அதில் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறதுனால இதை காய போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பாகு காய்ச்சறதுக்காக 2 கப்பு பொடி பண்ணி வச்சுருக்கிற கல்கண்டை ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதோட 2 கப் அளவு தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இதிலையே நாம் இப்போது காய வச்சுருக்கிற பீட்ரூட்டையும் சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி செய்கிறப்போ பீட்ரூட்டுடைய வாசனை வராமல் இருக்கும், மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப. இப்போ நல்லா இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிட்டுருங்க. இது ரொம்ப கெட்டியாகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற அந்த சீனி கரையணும். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு விட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வர ட்ராப் மட்டும் கொஞ்சம் மெதுவாக விழுற மாதிரி இருக்கும். இதுதான் இதனுடைய பக்குவம். இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. சைட்லேயே நாம் ஒரு மிக்சர் ஜாரில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ரோஜா பூ இதில் 2 சுற்று மட்டும் அரைகுறையாக சுற்றி எடுத்துக்கோங்க. நாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த சுகர் சிரப்பில் இந்த ரோஜா பூ பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். இந்த சிரப் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே வச்சுருங்க. இது ஒரு நாள் நைட் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும். காலையில் எந்திரிச்சு நீங்கள் அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஹீட் பண்ணிகிட்ருக்கப்பவே இந்த ரோஸ் பெட்டல்ஸை போட்டோம் அப்படின்னா அந்த வாசனை எவாப்ரேட்டில் போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி செய்கிறப்போ ரோஜா பூவோடைய வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் நல்லா அந்த சிரப்பில் ஊற இந்த ரோஜா பூவோடைய வாசனை நல்ல ஜாஸ்தியாகும். அப்படிங்கிறதுனால தான் நைட் ஃபுல்லாக அப்படியே விட்டு வைக்க சொல்கிறோம். இப்போ நீங்கள் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் வரைக்கும் கூட இது ஒன்றுமே ஆகாது. எப்போ நமக்கு ரோஸ் மில்க் தேவையோ அப்போ இந்த சிரப் எடுத்துகிட்டு நம்ம நல்ல கூலான பாலில் 3 ஸ்பூன் இல்லைன்னா 4 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நாம் ரோஸ் மில்காக டேஸ்ட் பண்ணலாம்.
ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸை குடித்து நல்லா டேஸ்ட் பண்ணவங்களுக்கு 100% அதே மாதிரியே இது இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கிட்டத்தட்ட 75% அதே வாசனை இருக்கும். கலரும் பார்த்திங்க அப்படின்னா அதே அளவுக்கு வந்ததுன்னா நமக்கு பீட்ரூட்டுடைய வாசனை தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு திக்கான கலர்ஸ் இதில் வராது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியலாக நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நேச்சுரலாக மாறும்போது அதே விஷயத்தை எக்ஸாக்டாக எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் இது கொடுக்கும். இது நான் ஓப்பனாகவே இங்கே சொல்லிட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதில் இருக்கிற குறைகளையும் நிறைகளையும் பதிவிடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இயற்கை சார்ந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தரக்கூடிய அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகள் நிறைய நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.